ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க நண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 5-10 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிடலாம். நண்டு ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டா நமக்கு குக் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்ல பொரிய ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் விழுதை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டு துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போது நண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த விழுதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பெரட்டி தான் விடணும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நண்டு துண்டு உடஞ்சிரும். அதனால் நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பெரட்டி விடுங்க. விழுது நல்ல நண்டு மேலே கோட் ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது திக்கான கிரேவி, அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. நண்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ காரத்துக்கு நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பரும் சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்தா போதும். ஏன்னா நண்டு கிரேவிக்கு பெப்பர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு கோல்டு ஏதாவது கன்ஜஸ்டடாக இருந்தால் கூட அது வெளில வரத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 5-10 நிமிஷம் சிம்மில் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது பிளேட் எடுத்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா நண்டுமே ஈக்குவலாக குக் ஆகும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம ஒரு விழுதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா இது கிரேவியோட திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். இல்லை எனக்கு பொட்டுக்கடலை வேண்டான்னா நம்ம சேர்க்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்ச தேங்காய் மிளகு விழுத கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இது நம்ம குழம்பு ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக தான் சேர்க்குறோம். ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு சளி நெஞ்சில் கன்ஜஸ்டடாகி இருந்தால் கூட அது வெளியேறதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சூடாக 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும். உங்களுக்கு கோல்டு ரிலீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம்.
இது கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. சத்தான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். நண்டு கிரேவி இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும், ரொம்ப நல்லதும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது நேச்சுரலாக நம்ம செஸ்ட் கன்ஜஷனை இது ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.